குரோம்பேட்டை சுரங்கப்பாதையை விரைவாக திறக்கவும், வைஷ்ணவ கல்லூரி சாலை, ரயில்வே கேட் பகுதியில் புதிய சுரங்கப்பாதை அமைக்க கோரி தாம்பரம் மாநகராட்சி குடியிருப்போர் நல சங்கங்களின் இணைப்பு மையம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அடுத்த குரோம்பேட்டை ரயில்வே கேட் அருகே தாம்பரம் மாநகராட்சி 2, 3 மண்டல குடியிருப்போர் நல சங்கங்களின் இணைப்பு மையம் சார்பில் குரோம்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாலம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கவும், வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட் பகுதியில் புதிய சுரங்கப்பாதை அமைத்து குரோம்பேட்டையிலிருந்து நெமிச்சேரிக்கு பேருந்து போக்குவரத்து கொண்டுவர வலியுறுத்தி இணைப்பு மைய செயலாளர் முருகையன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன பதாகைகள் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் குடியிருப்போர் நலசங்க இணைப்பு மைய செயலாளர் முருகையன் பேசுகையில், உலகத்திலேயே மிக மிக தாமதமாக கட்டிய ரயில்வே சுரங்கப்பாதை இதுவாகத்தான் இருக்கும் எனவும், 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதை இன்று வரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை. மேலும் ஜிஎஸ்டி சாலையில் படிக்கட்டுகள் அமைத்து மக்கள் கடந்து செல்வதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், 3 லட்சம் மக்கள் இதனால் பயன்பெறுவர். சுரங்கப்பாதை திறப்பது சம்பந்தமாக அனைத்து துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித பயனும் இல்லை என்றும், சாலைகள் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக உள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகும் நிலை உள்ளது. சாலைகளில் பாதாள சாக்கடை பழுதடைந்து கழிவுநீர் சாலைகளில் வடிந்தோடுவதாலும் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது. மேலும் குரோம்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாலம் விரைவில் திறக்காவிட்டால் அனைத்து குடியிருப்போர் நல சங்கங்களை ஒன்றிணைத்து மிக பெரிய அளவில் தொடர் தர்ணா மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். ஆர்ப்பாட்டம் நடைபெறும் போது போலீசார் ஆர்ப்பாட்டத்தை நிறுத்த சொன்னதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நண்பர்களே, இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டமானது மண்டலம் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2, 3 குடியிருப்பு பகுதிகளே இருக்கின்ற அனைத்து கிட்டத்தட்ட 62 குடியிருப்பு நல சங்கங்களை ஒருங்கிணைத்து மக்கள் குறைகளை தீர்ப்பதற்கு அனைத்து வகையிலும் மாநகராட்சி முதல் மாண்புமிகு முதலமைச்சர் வரையிலே, ரயில்வே துறை பொது மேலாளர் முதல் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் வரையிலே அனைத்து வகையிலும் பல வருடங்களாக நேரில் கடிதம் கொடுத்து வலியுறுத்தியும் இதுவரை இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு எவ்வித விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாத காரணத்தினாலே இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காவல்துறை நண்பர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது, இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுக்கு விருப்பமில்லை. எங்கள் மீது திணிக்கப்பட்ட பிறகு அதை முன்னெடுக்காமல் எங்களால் இருக்க முடியவில்லை. இதுதான் உண்மையான காரணம். இந்த ராதாநகர் சுரங்கப்பாதையானது 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2014ஆம் ஆண்டு ரயில்வே போர்ஷன் முடிக்கப்பட்டது இருவழி சுரங்கப்பாதையாக. அதற்கு படிக்கட்டுகள், பொதுமக்கள் நடைமேடைக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதுக்குரிய பட்ஜெட்டும் அதிலே ஒதுக்கப்பட்டது 14.75 கோடி ரூபாய் செலவில். அது முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இப்போது 15 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 15 ஆண்டுகளிலும் அந்த படிக்கட்டுகளும் அமைக்கப்படவில்லை, இந்த சுரங்கப்பாதை பணியும் முடிக்கப்படவில்லை. உலகத்திலேயே ஒரு சுரங்கப்பாதை பணி 15 வருடங்கள் நடக்கிறது என்று சொன்னால் இந்த ஒரு சுரங்கப்பாதையாகத்தான் இருக்க முடியும். இது ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு அழகல்ல. மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நிர்வாகத்திற்கு அழகா என்பது அவர்களே அதை தீர்மானிக்க வேண்டும் என்று அவர்களோடு விட்டு விடுகிறோம். அடுத்தபடியாக வைஷ்ணவ கல்லூரி LC26 வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட், இந்த 2 ரயில்வே கேட்டுகளையும் பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட 3 லட்சம் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் பயன்பெற்று வந்த அரசு பேருந்து 52E என்ற ஒரு பேருந்து இயங்கி வந்தது. இந்த ரயில்வே கேட்டை காரணம் காட்டி கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்பாக இது நிறுத்தப்பட்டு விட்டது. நாங்களும் போய் சந்திக்காத அதிகாரிகள் இல்லை, முன்னெடுக்காத முயற்சிகள் இல்லை. இதுவரையில் அந்த பேருந்து இயக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் சிறு சிறு கிராமங்கள் கூட, குக்கிராமங்கள் கூட பேருந்து வசதி பெற்று இருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையிலே நகர பகுதியில் வாழ்கின்ற கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் பேருந்து வசதி இல்லாமல் வாழ்வது சரியா என்பதை இந்த நிர்வாகத்திற்கு நாங்கள் இந்த கேள்வியை எழுப்புவது எங்களுக்கு கடமையாக இருக்கும். எங்கள் கோரிக்கைகளை ஏற்றி 2014ஆம் ஆண்டு அந்த வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே LC26 அரசு பேருந்து சென்று வரும் வகையிலே இருவழி சுரங்கப்பாதை அமைப்பதற்கு அமைப்பது முயற்சியாக ரயில்வே துறை
சீஃப் இன்ஜினியர், ஹைவே சீஃப் இன்ஜினியர், ஹைவே செக்ரட்டரி 3 பேரும் சேர்ந்து அந்த பகுதியை விசிட் பண்ணி அதை அமைப்பதற்கு 60 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் தயாரிக்கப்பட்டு இதுவரையில் அதற்கான முயற்சிகள் எந்தவும் நடைபெறவில்லை. இது நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு இதை அது வலியுறுத்தி சீஃப் இன்ஜினியர் ரயில்வே கொடுத்துட்டோம். இங்கே நகராட்சி நிர்வாகம் முதல் சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், சிஎம் செல் வரைக்கும் கையெழுத்து இயக்கம் முதல் கொண்டு நடத்தி அனுப்பி வைத்து விட்டோம். இதுவரையில் அதுக்கான எந்த முயற்சியும் நடைபெறவில்லை. அதற்கு காரணம் என்ன என்று எங்களுக்கு புரியவில்லை. மூன்றாவதாக, இந்த தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீர்கள், ஒரு சாலைகள் கூட மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இல்லை. ஒன்று, பாதாள சாக்கடை நீர் வருடம் பூரா ஓவர்ஃப்ளோ ஆகி அந்தந்த பகுதியில் ஓவர்ஃப்ளோ இருப்பதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதுக்கான நடவடிக்கைகள் அந்த பழுதடைந்த குழாய்களை முழுமையாக மாற்ற எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அப்பப்போ வரும்பொழுது அந்த குழாயை தோன்றாங்க, அந்த குழாயை மாற்றுறாங்க, அந்த ரோடு போடப்படுறதில்லை. அப்படியே வருஷக்கணக்காக அந்த ரோடுகள் போடப்படாமல் இப்பவும் அங்கே பல பகுதிகளில் பார்க்க முடியும். அதே மாதிரி நாங்கள் மழை காலத்துக்கு முன்னால அனைத்து மழைநீர் கால்வாய்களையும் தூர் வாருங்க, அகலப்படுத்துங்க, மழைநீர் கால்வாய் இல்லாத இடத்துல மழைநீர் கால்வாயை போடுங்க அப்படின்னு கடிதங்கள் கொடுத்து வலியுறுத்தியும் இதுவரையில் அந்த பணிகள் முடிவடையப்படவில்லை. அதன் காரணமாக மழை காலங்களில் மக்கள் சாக்கடை நீர் கலந்த மழை நீரில் வாழக்கூடிய ஒரு அவலநிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். அதே போல குறைகளை தீர்ப்பதற்காக இணைப்பு மையமும் நலச்சங்க நிர்வாகிகளும் கலந்து உயர் அதிகாரி, அதாவது மற்ற அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொள்ளும் ஒரு கூட்டத்தை கூட்டுங்கள். அந்த கூட்டத்தில் எங்களை கூப்பிடுங்கள். நாங்கள் குறைகள் என்ன இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம். அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை எடுங்கள் என்று பல வருடங்களாக கடிதம் கொடுத்தும் இதுவரையில் அது மாதிரியான கூட்டங்கள் கூட்டப்படுவதில்லை. ஆகவே நாங்கள் இந்த கோரிக்கைகளை வைத்து முயற்சி எடுக்கும் பொழுது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எங்களை இந்த போராட்டத்தை ஒடுக்க முடியுமா அல்லது இந்த போராட்டம் நடக்காமல் தடுக்க முடியுமா என்ற ஒரு நிலைக்கு அவங்களது முயற்சிகள் எடுப்பது மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அதுக்கான முயற்சிகளை அவர்களே தானாக எடுக்க வேண்டும். அதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு அழகு. அவர்கள் அந்த முயற்சியை செய்யாமல், அந்த முயற்சியை யாருக்கும் இடையூறு இல்லாமல், யாரையும் குறை சொல்லாமல், இந்த கோரிக்கைகளை மட்டும் முன்னெடுக்கின்ற இந்த மாதிரி முயற்சிகளை தடுக்க நினைப்பது மிகவும் வேதனையை அளிக்கக்கூடியது. ஜனநாயகத்துக்கு முரணான செயலாக நாங்கள் கருதுகிறோம். காவல்துறை நண்பர்களுக்கு எங்களோட அன்பான வேண்டுகோள், நாங்கள் யாரையும் இடையூறு பண்ணுவதற்கு விரும்பவில்லை. உங்களுக்கு இடையூறு எப்படியெல்லாம் வரும் என்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை எப்படி சொல்வது, உயர்மட்ட வரைக்கும் எங்கள் கோரிக்கைகளை நேரில் கடிதம் கொடுத்து வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் எங்களுக்கு வேற வழி இல்லை. உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த முயற்சியை நாங்கள் சாலை மறியலாக நடத்த வேண்டும் என்ற முடிவோடு தான் நாம் வந்தோம். நீங்கள் வைத்த கோரிக்கைகளை ஏற்று இதோடு நாங்கள் இதை முடித்துக் கொள்கிறோம். இந்த முயற்சி இப்ப முடிய போற முயற்சிகள் கிடையாது, தொடர்ந்து நடைபெறும். தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை நிறைவேறும் வரை நடைபெறும். இன்னும் சொல்ல போறோம், இந்த சுரங்கப்பாதையானது ஒருவேளை படிக்கட்டுகள் அமைக்கப்படாமல் நிறைவேற்றப்பட்டு ஓபன் பண்ணப்படும் என்று சொன்னால் அந்த சுரங்கப்பாதையில் அமர்ந்து அந்த சுரங்கப்பாதையில் அமர்ந்து நாங்கள் தர்ணா போராட்டமோ உண்ணாவிரத போராட்டமும் நடத்துவோம் என்பதையும் இந்த நிகழ்வில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஆகவே நாங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேண்டுகோள் வைப்பது என்னவென்று சொன்னால், இந்த 3 லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக தயவு செய்து இருவழி அரசு பேருந்து சென்று வரும் வகையிலே இருவழி சுரங்கப்பாதை அமைத்து மீண்டும் அந்த அரசு பேருந்து இயக்குவதற்கு முயற்சிகள் செய்யுங்கள். ஏனென்றால் அந்த பகுதியிலே பெரும்பாலும் ஏழை எளிய அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய மக்கள் பெரும்பகுதியாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் தினம் சம்பாதிக்கும் தினக்கூலியில் ஒரு பகுதியை ஆட்டோவிற்கு ஒதுக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். தயவு செய்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதை கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் வரை எங்கள் முயற்சி அவ்வப்போது தொடரும் என்பதை தாழ்மையிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என்னோட பெயர் முருகையன், மண்டலம் 2, 3 குடியிருப்போர் நலவாழ் சங்கங்களின் இணைப்பு மையத்தின் செயலாளர். இந்த சங்கத்தில் கிட்டத்தட்ட 62 பகுதிகளில் வாழ்கின்ற நலச்சங்கங்கள் ஒருங்கிணைந்துதான் இந்த முயற்சிகள் எடுக்கப்படுறது. இணைப்பு மையத்தோடு இணைந்துள்ளது. இந்த இணைப்பு மையமானது கிட்டத்தட்ட 1986 முதல்
தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த குராப்பேட்டை பல்லாவரம் பகுதியில் மற்ற பகுதிகளை விட இந்த பகுதி இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறது என்று சொன்னால் அந்த இணைப்பு மையத்தின் பங்கு பெரும் பங்கு. அதே போல இந்த ராதாநகர் சுரங்கப்பாதை இப்போது ஒரிஜினல் பிளான் படி இன்னைக்கு நிறைவேற்றப்பட போகிறது என்று சொன்னால் இணைப்பு மையத்தின் பங்கு மகத்தானது, தவிர்க்க முடியாது, மறைக்கப்படாது என்பதை தலைமையுடன் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.